டபுள் கிராஸ் இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமலா பால், அமீர் ஷராப் இவங்க 3 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னா, அமீர் அப்படிங்கிறவன் ரயில்வே ட்ராக்ல கேட்டு தூக்கி விட்டுதவனா இருக்கான். அமீர் அப்படிங்கிற கேரக்டர் அந்த ரயில்வே ட்ராக்ல ரொம்ப அமைதியா வாழ்க்கையை வெறுமையாகி அங்க இருந்து வாழ்ந்துட்டு வரான். சடனா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகும்போது அமலா பால் அந்த ட்ரெயின் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துதாங்க. உடனே அவங்கள போய் காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் பண்றான் நம்ம அமீர். பண்ணிட்டு இருக்கும்போது அமலா பால்கிட்ட எப்படி விழுந்தேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஸ்லிப் ஆகி விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. உடனே அமீர் நம்பிட்டு அவங்க கூடயே வச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த ட்ரெயின் கிடையாது, நைட் ஆயிடுச்சு, நீ அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஸ்டே பண்ண வச்சுட்டு இருக்கும்போது அமலா பாலுக்கும் அமீருக்கும் வந்து ஒரு காதல் உண்டாகிற மாதிரி காட்டுனாங்க. உண்டாகிட்டு இருக்கும்போதே நம்ம அமீரை பார்த்து நம்ம அமலா பால் வந்து உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு திருமணம் ஆயிட்டு ஷராப் அப்படிங்கிறவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், அதனாலதான் நான் வந்து ட்ரெயின்ல இருந்தே குதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை வந்து அமீர்கிட்ட சொல்றான் அமலா பால். சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது, கடைசியா அமலா பால் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கூட போனாலா, அந்த சைக்கோ கூட வாழ்ந்தாலா, இல்ல அமீர் கூடயே வந்து இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த லெவல் கிராஸ் அப்படிங்கிற மூவி வந்து கொண்டு போயிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட டூரேஷன் ரொம்ப கம்மி, அதுக்கு மேல வந்து 3 பேரை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவி நீங்க பார்க்கலாம். இந்த மூவில எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அமலா பால் அப்படிங்கிற கேரக்டர் தன்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ பார்த்தா இருக்கான், அவனை டெய்லி டார்ச்சர் பண்றான். இது காரணத்தினால இவ வந்து ஒரு ஓடுற ட்ரெயின் வந்து குதிக்கிறவருக்கு ஒரு மன அழுத்தத்துல இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல காட்டினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு மேல இந்த படத்தோட பிளஸ் வந்து படத்தோட டியூரேஷன் தான். அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருக்கக்கூடிய இந்த 3 பேர் தான் இந்த படத்தோட பெரிய காஸ்ட் அண்ட் குரூப். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ்ல இந்த மூவி அவைலபிளா இருக்கு.